எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பஜாஜ் சிடி 100 வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருந்தாரு. பட் ஈவன் தோ ஹெல்மெட் வந்து வித்தவுட் கிளாஸோட போட்டிருந்தாரு. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் கிளாஸஸ் இல்லாம போட்டிருந்தாரு. அதனால இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன அடிபட்டு லைட்டா அந்த மூக்கு கிட்ட வந்து அந்த எலும்புக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அவருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து எங்க வெளியில போனாலும் வந்து நல்ல ஹெல்மெட்டா வாங்கி அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. அண்ட் இந்த வண்டியில என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. அதை வண்டியை காட்டும்போது நான் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்றேன். அண்ட் குறிப்பா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி மெயினா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்க்கு வந்து 2 ஃபோர்க்குமே வந்து ஃபுல்லா பெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பெண்டான ஃபோர்க்கை வந்து நம்ம கலட்டி மறுபடியும் வந்து அதை லேத்துல கொடுத்து அதை பெண்டை எடுத்து திரும்ப போட போறோம். ஸோ புது பீஸ் வாங்கி போடலாம் அப்படின்னு பார்த்தோம். புது பீஸ் விசாரிச்சப்ப ஆல்மோஸ்ட் 850 ருபீஸ் சொன்னாங்க. அதனால வந்து லேத்துல கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலா பாக்குறீங்கன்னா ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள மொத்த வேலையும் முடிஞ்சிடும் 2 ஃபோர்க்குக்கும் சேர்த்து. ஸோ அதனால வந்து நம்ம பெண்ட் எடுத்து போட்டலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஒர்க்கை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி. இதில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இவர் வந்து பைபாஸ் ரோட்டில் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு டிரைவிங் ஸ்கூலுடைய ஒரு கார் ஒன்று நடுவில் வந்து சடன் பிரேக் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவர் போன ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கூலினுடைய பின்பக்கம் வந்து இடித்து மேலே போய் விழுந்துட்டார். ஸோ அப்படி விழுந்ததில் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டேமேஜ். ஃப்ரண்ட் ஃபெண்டர் உடஞ்சிருக்கு, 2 ஃபோர்க்கும் வந்து பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி முன்னாடி வைசர் வந்து உடஞ்சிருக்கு. பின்பக்கம் டேஞ்சர் லைட்டினுடைய அவுட்ரு பாடி கவர் வந்து உடஞ்சிருக்கு. இது இல்லாமல் சைடில் சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ஷூஸ் வந்து தனியாக வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபோர்க்கை வந்து இப்போ கழட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்கு வந்து 2 ஃபோர்க்குமே சரியான பெண்டு. நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு கிளியர் கட்டாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து பெண்டு. நாங்கள் வெளியில் எடுக்கும்போதே வந்து ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்ல பெண்டு பார்த்தீங்களா, கிளியராக இருக்கா. ஸோ இப்போ இதே மாதிரி 2 பக்கமுமே வந்து நம்ம ஃபோர்க்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி வைசர்னுடைய அந்த ஃப்ரண்ட் பீஸையும் வந்து இப்போ நம்ம கழட்டி எடுத்துட்டோம். ப்ளஸ் கூடவே வந்து ஏர் ஃபில்டரையும் வந்து நம்ம செக் பண்ணிடுறோம் கையோட. ஸோ ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப பழசு, அவர் மாற்றவே இல்லை. அதனால் ஏர் ஃபில்டரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கழட்டி அந்த பீஸையும் வந்து தனியாக வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ சீட்டை வந்து கலட்டுறோம். சீட்டை கலட்டினா தான் அந்த பின்பக்க போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சீட்டை கழட்டிட்டோம். ஸோ பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் அதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஹேண்டில் கழட்டியாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய பேக் சைடு இருக்கக்கூடிய டெயில் லைட்டு, ஸோ அந்த டெயில் லைட் போர்ஷனுடைய அதையும் அந்த அவுட்ரு பாடியையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எதெல்லாம் புதுசு வாங்க முடியுமோ அதெல்லாம் புதுசு வாங்கிட்டு ஃபோர்க்கை மட்டும் பெண்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம் வண்டியை. ஸோ ஃபோர்க்கு பெண்டு எடுக்கிறத இப்போ நான் வந்து உங்கள் பார்வைக்காக முன் வச்சுருக்கேன். இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஆஞ்சநேயா லேத் அப்படின்னு சொல்லி ஒரு லேத் இருக்குது. அந்த லேத்தில் தான் வந்து இந்த ஃபோர்க் பெண்டு வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அது வந்து இப்போ நான் உங்கள் பார்வைக்காக முன்னாடி இந்த வீடியோ வச்சுருக்கேன்.
ஸோ ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பெண்ட் எடுத்தாச்சு. ஸோ பெண்ட் எடுத்த ஃபோர்க்கை வந்து நம்ம திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறோம் வண்டியில். இவங்க ட்ரைனீஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரத் பெர்னாட் அப்படிங்கிறவர் தான் வந்து அதை மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபோர்க் பெண்ட் எடுத்த ஃபோர்க்கை வந்து திரும்ப அசம்பிள் பண்ணுறாங்க. அடுத்து அதே மாதிரியே நம்ம ரிமூவ் பண்ண மாதிரியே அந்த ஃப்ரண்ட் வீலு, அதுக்கப்புறம் அதனுடைய பிரேக் கேலிபர்ஸ் அதெல்லாம் போட்டாச்சு. வைசர் வந்து புதுசு அவைலபிள் இருந்தது லோக்கல் மார்க்கெட்டில். ஸோ அதனால் வைசர் வந்து புதுசு மாற்றியாச்சு. அதே மாதிரி பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெயில் லைட் உடஞ்சிருந்தது இல்லைங்களா. ஸோ அதுவும் வந்து புது பீஸ் வாங்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றிட்டோம். ஏர் ஃபில்டரும் வந்து புது ஃபில்ட்ரு வந்து நம்ம வாங்கி மாற்றிட்டோம். இந்த ஃப்ரண்ட் மட்கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர் மட்டும் புதுசு வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் அந்த பீஸ் மட்டும் மாற்றலை. மற்றபடி மீதி எல்லா ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.